இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த கதையை கேட்குற நிறைய ஆண்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு கட்டாயம் தோண வைக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, அப்பா அதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த கதையில் இருக்குது. இந்த கதையை கேட்கவே சுவாரஸ்யமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கலெக்டர் ஆவதே தன் லட்சியம் என்றிருந்த ராஜேஷ் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று தற்காலிகமாக அரசு துறையில் உயரதிகாரியாக பணியில் இருந்தான். கூடிய விரைவில் கலெக்டர் போஸ்ட் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்திருந்தார். நிறைய புத்தகங்கள் படிப்பதும் தன் நண்பர் ரகு ஆசிரியராக இருக்கும் பத்திரிகையில் நிறைய கட்டுரைகள் எழுதுவதும் ராஜேஷின் பொழுதுபோக்கு. ராஜேஷின் கூடுதல் தகுதியால் அவ்வப்போது பல கல்லூரிகளில் நடக்கும் விழாக்களுக்கு தலைமை தாங்க அவனை அழைப்பார்கள். அப்படி ஒரு முறை கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றபோது அங்கு படிக்கும் சவிதா என்ற பெண் ராஜேஷின் அழகில் மயங்கி அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். அதற்காக அமைச்சரான தன் தந்தையை ராஜேஷ் வீட்டுக்கு அனுப்பினாள். அமைச்சரின் திமிர் பிடித்த போக்கால் அதிருப்தி அடையும் ராஜேஷும் அவன் அப்பாவும் பிடிக்கொடுக்காததால் ஒரு நாள் நேரிலேயே ராஜேஷின் வீட்டுக்கு வந்து விட்டாள் சவிதா. வீட்டுக்குள் வந்த சவிதா ராஜேஷை நேராக பார்த்து புன்னகைத்தாள். அவனுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது. மாடியிலிருந்து வந்த ராஜேஷின் அப்பாவை கண்டதும் அருகில் போய் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள் சவிதா. மிரண்டு போய் பார்த்தார் அப்பா. அம்மா எங்கே என சகஜமாக கேட்டாள். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த அம்மாவை, வாங்கம்மா வந்து இப்படி மாமா பக்கத்துல நில்லுங்க என்றாள். ஒன்றும் புரியாமல் அந்த அம்மா வந்து அவர் அருகில் நின்றதும் மீண்டும் இருவரையும் வணங்கினாள். 2 பேரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள் சவிதா. நல்லாருமா நல்லாரு என்றார் அப்பா. அது போதாது அங்கிள், மனசுல நினைக்கிறது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள். அப்படி என்னம்மா நினைக்கிற என்றார் அவர். உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அங்கிள் என்றாள் சவிதா. இதை கேட்ட ராஜேஷின் அப்பா முதலில் ஆடிப்போய் விட்டார். அம்மா நீ யாருன்னு கொஞ்சம் சொல்லு என்றார் அவர். என் பேரு சவிதா அங்கிள், மினிஸ்டர் பரமசிவத்தின் பொண்ணு என்றாள். உட்காருமா என்றதும் உட்கார்ந்து கொண்டாள். என்னம்மா சாப்பிட்ற, காஃபியா டீயா என்று ராஜேஷின் அம்மா கேட்டாள். 2ம் வேணாம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க போதும் என்றாள் சவிதா. அப்பா வரலையாம்மா? இல்ல அங்கிள், உங்ககிட்ட இருந்து பதில் வராததால் நானே புறப்பட்டு வந்தேன். உங்க மகன் ராஜேஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். முதலாக எங்கள் காலேஜ் விழாவுக்கு வந்தபோதுதான் அவரை பார்த்தேன். பார்த்த அந்த வினாடியே அவர் என் மனசுல பதிஞ்சு போயிட்டாரு என்றாள் சவிதா. நடப்பதெல்லாம் கனவு மாதிரியே தோன்றியது ராஜேஷுக்கு. அதிலிருந்து உங்கள் மகனை பற்றிய விவரங்கள் ஒவ்வொன்றாக சேகரிக்க ஆரம்பித்தேன். உங்களை பற்றியும் தெரிந்து கொண்டேன். எளிமை, அன்பு, கொள்கை பிடிப்பு, லட்சியம்னு நீங்க இருக்கிறதும் உங்க மகனை அது போலவே வளர்த்திருப்பதும் தெரிய வந்தது. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் என்னை கவர்ந்தது. வந்தால் இந்த மாதிரி குடும்பத்துக்கு வரணும், வாழ்ந்தால் இந்த மாதிரி மனிதரோட தான் வாழணும்னு அப்பாவை பொண்ணு கேட்க அனுப்பி வச்சேன் என்று சொன்னாள் சவிதா. அப்போதும் அப்பா மௌனமாக இருக்கவே சற்று கண் கலங்கினாள் அவள். உங்ககிட்டேருந்து பதில் வராதது என்னை ரொம்ப சங்கடப்படுத்திருச்சு அங்கிள். என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நெருப்பை முழுங்கின அவஸ்தையாக இருந்தது என்றாள். சடார் என்று ராஜேஷின் தலை உயர்ந்தது. பார்வை அவள் மீது படிந்தது. நெருப்பை முழுங்கின அவஸ்தை எப்படி சொல்கிறாள்? தன் தவிப்பை இதைவிட வேறு எந்த வலுவான வார்த்தைகளால் சொல்லிவிட முடியும்? அப்போதே அவன் மனம் பாதி இலகிவிட்டது. அப்பா அரசியல்ல இருக்காரு, மந்திரியா இருக்காரு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாரு. பதவியில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. அம்மா இருந்தப்போ எனக்கு 5 வயசு, அப்பாவுக்கு 30 தான் இருக்கும். ஆனா அப்பா மறுகல்யாணம் பண்ணிக்கல. இன்னொருத்தி வந்தா என் பொண்ணு மேல பெத்த அம்மா மாதிரி அன்பாகவோ அக்கறையாகவோ இருக்க மாட்டான்னு இத்தனை வருஷம் மொத்தையாகவே இருந்துட்டாரு. அவருக்கு என் மேல ரொம்ப உசுறு. எனக்காக எதுவும் செய்வாரு. அன்னைக்கு உங்க வீடு தேடி வந்தது எனக்காக தான் அங்கிள் என்றாள் சவிதா. அவளின் முகத்தை ஏறிட்ட அப்பாவின் கண்களில் ஒரு மென்மை தெரிவதை கவனித்தான் ராஜேஷ். அன்னைக்கு கூட உங்களை கூப்பிட்டு பேசணும், வீட்டுக்கு வரவழைச்சு பேசணும்னு தான் அப்பா சொன்னாரு. ஆனா நான் தான் அது சரியில்லைப்பா, முறையில்லை, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு கேட்டேன். ஏம்மா, ஒரு சாதாரண அரசாங்க அதிகாரி வீட்டுக்கு நான் போகணுமான்னு அப்பா தயங்கினார். நான் தான் ஏன்ப்பா அதிகாரின்னு நினைக்கிறீங்க, மாப்பிள்ளன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புனேன். தெய்வத்தின் முன்னால் நிற்கிற பக்தை மாதிரி நின்று உங்கள்கிட்ட கேட்குறேன். மாமா, என்ன உங்க மருமகளா ஏற்றுக்குவீங்களா என கண்ணீர் மல்க அவள் கை கூப்பியதும்
நெகிழ்ந்து போய் எழுந்து கொண்டார் அப்பா. நீ வீட்டுக்கு போமா, நல்ல செய்தி சொல்லி அனுப்புறோம் என்றார். நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் வாயே திறக்காம உட்கார்ந்துருக்காரே என்றாள் சவிதா. ராஜேஷ் அப்பொழுதும் பேசாமல் இருக்கவே பொலபொலவென்று கன்னங்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. மாமா, நான் ஒரு அரசியல்வாதிக்கு மகளா பிறந்தது என் தப்பா மாமா என்றாள் சவிதா. இதை கேட்ட ராஜேஷ் தவித்து போனான். அவன் அருகில் போய் கண்ணீரை துடைக்க மனம் பரபரத்தது. மென்மையாக அவளை அணைத்து முன்னெற்றியில் முத்தமிட துடித்தது. இவள் பதவிக்காக வந்தவள் இல்லை. என் பதவியை விட இவள் தந்தையின் பதவி மிகவும் பெரியது. செல்வத்தில் ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத உயரத்தில் இருப்பவள் வீடு தேடி வந்து இப்படி கேட்க வேண்டும் என்று எந்த அவசியமும் அவளுக்கு இல்லை. அதையும் மீறி அவள் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்றால் நிஜமாகவே அவள் என்னை நேசிக்கிறாள் என்றுதான் அர்த்தம். நான் தேடியது இது போன்ற நேசத்தை தானே, எதிர்பார்த்தது இப்படிப்பட்ட அன்பை தானே. என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக ஒப்படைக்க காத்து கொண்டிருப்பவள், இவளை விட பிரியமான இன்னொருவள் எனக்கு கிடைப்பாளா என்ன என அவனது கருணை மிகுந்த இதயம் முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் தோற்று போவதை உணர்ந்தான். என்ன ராஜேஷ், ஒரு தாயில்லா பொண்ணை இப்படி அழ வைக்கிற என்றாள் அம்மா. ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது ராஜேஷ், நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டார் அப்பா. அப்பா, உங்க விருப்பப்படி நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான்ப்பா என்றான் ராஜேஷ். நீ போய் உங்க அப்பா கிட்ட எங்க சம்மதத்தை சொல்லிடுமா என அப்பா அவளை பார்த்து சொன்னார். அப்படியே ஒரு வினாடி கண்களை மூடியவள் எழுந்து நின்றாள். பின்னர், ரொம்ப நன்றி மாமா, என்னைக்குமே உங்க மருமகள்னு சொல்லும்படிதான் நடந்துப்பேனே தவிர அப்பாவோட பொண்ணுனோ மந்திரி மகள்னோ சொல்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் மாமா என்றாள். வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்த மாதிரியான ஒரு மனநிறைவு அனைவர் முகத்திலும் தெரிந்தது. நான் கிளம்புறேன் மாமா என்றவள் சற்று தயங்கி நின்றாள். என்னம்மா, எனக்காக ஒன்னே ஒன்று அவரை செய்ய சொல்வீங்களா மாமா என்றாள். என்னம்மா? தன் மாப்பிள்ளை கலெக்டர்னு சொல்லிக்க ஆசைப்படுறாரு அப்பா. எனக்காக அப்பா எவ்வளவோ செஞ்சிருக்காரு. என் எல்லா ஆசைகளையும் தீர்த்து வச்சவர். அவருடைய இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயே போஸ்டிங் போட்டு உங்க மகனை கலெக்டர் ஆக்கிடுவாரு. எனக்காக இதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் என்றாள் சவிதா. சாரி என ஆணித்தரமாக குறுக்கிட்டான் ராஜேஷ். அப்படியெல்லாம் கலெக்டராக நான் விருப்பப்படல. எப்ப என் திறமைக்கும் தகுதிக்கும் கலெக்டர் பதவி கிடைக்குதோ அப்ப கிடைக்கட்டும், அது போதும் என்றான் ராஜேஷ். எனக்காக செய்யக்கூடாதா என்று கெஞ்சும் துணியில் கேட்டாள். மன்னிச்சிருங்க சவிதா, பதவிகள் திறமையின் அடிப்படையிலும் தகுதியின் அடிப்படையிலும் தரப்பட வேண்டுமே தவிர சிபாரிசுகள் அடிப்படையில் அல்ல. நான் இப்போதிருக்கும் இதே பதவியில் என்னை ஏற்றுக்கொள்வாரா என அப்பாவிடம் போய் கேளுங்கள். பதவிக்காக கல்யாணம் என்பது வேண்டவே வேண்டாம் என்றார் ராஜேஷ். அதற்கு மேல் அவனை சம்மதிக்க வைக்க முடியாது என்று உணர்ந்த சவிதா சரி என தலையாட்டி வீட்டை விட்டு கிளம்பினாள். பாவம் அந்த பொண்ணு என்றாள் அம்மா. இந்த பாரு லட்சுமி, நம்ம பையன் எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என அப்பா சொன்னதை கேட்டு அதுவும் சரிதான் என எழுந்து கொண்டாள் அம்மா. ராஜேஷ் சவிதாவின் திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதுக்கப்புறம் தாங்க இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. சவிதா ராஜேஷை எவ்வளோ காதலோட சுத்தி சுத்தி வந்தா, இப்ப பாருங்க ட்விஸ்ட. ராஜேஷ் அற்பமான அகங்கார புயலாலும் தான் என்ற மமதை வெள்ளத்தாலும் பணக்கார திமிர் என்ற சீற்றத்தாலும் அடித்து செல்லப்படுகிறான். அதிலிருந்து எதிர்நீச்சல் போட்டு நீந்தி கரையேற முயன்று கொண்டிருக்கிறான். கரையேறுவானோ அல்லது முயற்சியில் தோல்வியுற்று அடித்து கொண்டு போகப்படுவானோ. காதல் என்ற போர்வையில் அந்த பெண்ணிடம் ஏமாந்து திருமணம் செய்து கொண்டு விட்டான். திருமணமான இந்த 7-8 மாதங்களில் அவன் சந்தித்த சோகங்கள் ஏராளம். அவனை உடைத்து போட்ட அற்பத்தனங்கள் 1000. திருமணம் செய்து கொண்ட கையோடு மாமனார் வீட்டில் தங்க நேர்ந்த நாட்களில் ராஜேஷுக்கு சோகமும் சுமையுமாக இருந்தது. ஆம், சவிதா ராஜேஷ் வீட்டை தேடி வந்ததற்கு காரணம் அன்போ அல்லது காதலோ கிடையாது. பணக்காரர்களுக்கே சொந்தமான அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாத குணம். ராஜேஷ் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை என்பதால் ஏற்பட்ட ஈகோவின் உந்துதல். நான் உங்களுக்காக உங்க வீட்டையும் ஆபீஸையும் கார்ல சுத்தி சுத்தி வந்தேன். நீங்க என்னை பார்க்கணும் என்று காரை விட்டு நடந்து கூட போனேன். என்னை தாண்டி எத்தனை முறை போனீங்க, ஆனா என்னை திரும்பி கூட பார்க்கல. என்னை திரும்பி பார்க்காத மனிதர் வேறு யாரையும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னை தவிர நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன் என்று கூறி திட்டமிட்டு ராஜேஷை பழிவாங்கினாள் சவிதா. பாவங்க ராஜேஷ், அவர் பாட்டில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த அரசியல்வாதி பொண்ணு சவிதா அவர் தன்னை திரும்பி பார்க்கலன்ற ஈகோவில் அவரை பழிவாங்கணுன்ற நோக்கத்தோட ராஜேஷை துரத்தி காதலிச்சிருக்கா. கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிறா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சவிதா ராஜேஷை படுத்துற பாடு இருக்கே, இப்பதாங்க ராஜேஷுக்கே புரியுது. ச்சே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.